ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேசரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 200 பேருக்கு கேசரி ரெடி பண்ணுறது. இப்போ வந்து 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வீதம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தண்ணியில் வந்து தேவையான அளவு சீனி சேர்த்துருக்கோம். ஒரு 2½ கிலோ சீனி சேர்த்துருக்கோம். இது வந்து கலர் கொடுக்குறது வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம், ரோஸ் கலர் கொடுக்கலாம், எல்லோ கலர் கொடுக்கலாம், ரெட் கலர் கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு 100 கிராம் ஏலக்காய் அதை உடைச்சி அதில் சேர்த்துருக்கோம். அடுத்தது இதை வந்து கொதிக்கிறது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சீனி கரையும். அதனால் இந்த மாதிரி கிண்டி இலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ரவை, நாங்கள் வந்து ஒரு 2¼ கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கோம். அந்த 2¼ கிலோ ரவையும் அது வறுத்து வச்சுருக்கோம். அதை வறுக்கும் போதே அதுக்கு கூட வந்து முந்திரி பழம், அண்டிப்பருப்பு எல்லாமே நாங்கள் போட்டே வறுத்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அப்போ வறுத்து எடுத்து அந்த மாதிரி வைக்கும்போது அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நெய்யும் விட்டு வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து நாங்கள் அது கூட போட்டு வறுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா கிண்டி இலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இலக்கி கொடுத்துட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா கட்டியாக திக்னஸாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி கட்டியாக திக்னஸாக வந்துட்டோன்னா அது ரவை வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். தண்ணி எடுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கவனமாக எடுங்க. இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி இலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டி இலக்கி கொடுக்கும்போது ரவை வந்து கொஞ்சம் கெட்டியாகும்போது நம்மளுக்கு எந்த பாத்திரத்துக்கு ஷேப்பாக வேணுமோ அந்த பாத்திரத்தில் இதை அந்த மாதிரி விட்டு அதை அப்படியே ஷேப் பண்ணி வச்சுட்டோன்னா அது அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஹாட்டாக எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா செழிப்பாக நெய் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்ல வழுவழுப்பாகவும் நல்ல கலராகவும் அழகாக இருக்கும். அதனால் வந்து நெய் இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுவிடுங்க. நாங்கள் இதில் நெய் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி அழகாக பண்ணலாம்.